ஷிகாகோ ஹெட் குவார்டர்ஸ் கதை வந்து கூடிய சீக்கிரத்துல முடிய போகுது. அதனால நீங்க 2 வருஷம் மேல் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு ஈனோச்சி சொல்லிட்டு போயிருந்திருக்காரு. உன்னை இப்ப ஷிகாகோ சொல்லியிருக்காரு, உன்னை நிறைய நேரம் நான் பார்த்ததுலேயே சோகி கேம் விளையாடல தாண்டா அப்படின்னு சொல்லிருக்காரு. அவரு எப்பவுமே நீ ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு அப்பா, நீங்க தானே என்னை ஜெயிக்கவே வைக்கிறீங்க அப்பா அப்படின்னு சொல்றான் சிக்கமாரு. அப்பா நான் வளரும் போதுல உங்களை பார்த்துதான் அப்பா வளருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உன்னை ஈனோ அப்பா அழுதுகிட்டு இருக்கா. ஈனோ நீ தான் யாமனாக கிளானுக்கு ஒரு ஒருத்தான ஆளு, நீ நல்ல நம்ம கிளான்ல உள்ள பிளவர் மாதிரி நல்லா பூத்து குலுங்குறேன்னு சொல்றாரு அப்பா. நான் அதுல மட்டும் உன்னை பெருமையா பேசல, உனக்கு பிடிச்சவங்கள உன்னோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறதுக்காண்டி நீ எப்பவுமே முன்னாடி வந்து நிப்ப எனக்கு தெரியும் ஈனோன்னு சொல்றாரு அப்பா. எப்பவுமே ஒரு பூ மாதிரி அழகாவே இருப்பான்னு சொல்றாரு அப்பா. எங்களோட நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு ஈனோச்சி. சிக்காக்கு நீ ஏதாச்சும் பேச போறேன்னு சொல்லி கேட்கறாரு. உன்னை சிக்காக்கு சொல்றாரு, டே பாத்ரூம் குள்ள ஒரு பாக்ஸ் இருக்குண்டா, அதை தூக்கி தூர போட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஆல்ரெடி அந்த பாக்ஸ் இருக்குன்னு தெரியும், நான் அதை தூரவும் போட்டுருன்னு சொல்றான் சிக்கமரு. பார்த்தா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தான் தெரியல. ஆனா நீங்க உங்கள்ட்ட கடைசி நான் போகல ஒன்று சொல்லிட்டு போறேன், எப்பவுமே நான் உங்களை விட்டு போக மாட்டேன் பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இறந்துருக்காங்க. பார்த்தா சிக்கமரு இன்னும் ஒரே இதுல ஷேடோ பொசிஷன் ஜுட்ஸும் மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜுட்ஸும் போட்டு விடுதாங்க. டென்ட்டிலே கண்ட்ரோல் கொண்டு வர பாக்காங்க அவங்க. பார்த்தா ஒபிட்டோ கண்ட்ரோல் பண்ணிட்டா ஈனோ நீ வேற லெவல் பண்ணிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நாருட்டோ. பார்த்தா அங்க இருக்க ஷேடோ வச்சு தலைமை ஷேடோ பொசிஷன் ஜுட்ஸோ கம்ப்ளீட் பண்ண பாக்கான். உடனே மாதர பாக்கம், அடே இது நாரா பேரலிசிஸ் ஜுட்ஸு தானு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காம. பார்த்தா நாரா கிளான் சும்மா இல்ல, சிக்கமாரு போட்டோன்னு அதையும் கண்டினியூஸா இவனும் போட்டு விடுதானுங்க. ஏய் நாரா கிளான குறைச்சு மட்டும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா வேற லெவல்ல நிக்கானுங்க அவனுங்க. ஈனோ நீ ஸ்டாப் பண்ணு, நாங்க ஷேடோ பொசிஷன் ஜுட்ஸோ வந்து லாக் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். பார்த்தா ஈனோ அவ கண்ட்ரோலுக்கு திரும்பி வந்துட்டா. ஒபிட்டு அவன் நார்மல் ஆயிட்டான். உன்னை இங்க நெஜியை காட்டுறாங்க. உன்னை லீ அழுவுறான் நெஜி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கான். லீயால அழுவை நிப்பாட்டவே முடியல. உன்னை மைண்ட் கே சொல்றாரு, டே நெஜிலாம் ஒன்னும் சாகலடா, அவன் என்னைக்குமே நம்ம கூட தான்டா இருக்கான், நம்ம மனசுல இருந்துகிட்டே இருக்கான்னு சொல்றாரு அவரு. ஒபிட்ட மேல இருந்து கத்திக்கிட்டு இருக்கான், டேய் உங்கள்ட்ட சில விஷயத்த நான் பரிமாற விரும்புறேன், அதை பரிமாறிக்கிட்டேன்னு சொல்றான் அவன். டேய் நீங்க சொல்ற கனெக்ஷனை பத்தி தான்டா நானும் பேசிக்கிட்டு இருக்கேன், அந்த கனெக்ஷனால தான்டா இப்ப நான் இவ்வளவு பவர்ஃபுல்லா வந்து நின்னுகிட்டு இருக்கேன்னு சொல்றான் ஒபிட்டோ. உனக்கு கக்காஷி நருட்டோ சொல்றான், நருட்டோ ஓண்ட தாண்டா ஒரு நாள் நான் சொன்னேன் என்னோட காமெடி எப்பவுமே நான் சாவிட மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த வார்த்தையை எத்தனை தடவை யூஸ் பண்ணாலும் என்னோட காமெண்ட்ஸ் வந்து நிறைய தடவை சேவ் பண்ணாம முடியாமலே போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எப்பவுமே இந்த வார்த்தையை சொல்லி தான்டா என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்றான். ஆனா நம்ம நிஞ்சா, ஆனா இதெல்லாம் தாண்டி தான் வரணும் அப்படிதானே சொல்லிட்டு நருட்டோ கேட்கான். எனக்கு நெஜி சொன்னது இப்பதான் புரிஞ்சிச்சு, நம்மளோட காமெடி இறந்தாலும் நம்ம மனசுக்குள்ள அவங்க எப்பவுமே வாழ்ந்துகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. காம்ரேட்ஸ் எப்பவுமே நம்ம கனவு உலகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, அவங்க எப்பவுமே நம்ம மனசுலதான் இருப்பாங்கன்னு சொல்றான். நெஜி இப்ப உயிரோட இல்லன்னு எனக்கு தெரியாது, ஆனா உண்மையான நெஜி என் மனசுலதான் இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். லீ பாக்கான், எனது உண்மையான நெஜி அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். உன்னை லீ பழசை யோசிச்சு பாக்கான். பார்த்தா 2 பேரும் டைஜுட்ஸ் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க. லீய போட்டு நெஜி தொழிச்சு எரியுதான். கிவ் அப் பண்ணிடா லீ, என்னை எல்லாம் உன்னால தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்றான் நெஜி. நீ வேற ஏதாச்சும் ரைவலை சூஸ் பண்ணுடா, நான்லாம் உனக்கு ஈக்குவலே கிடையாது சொல்றான். உடனே அப்புறம் நெஜி கொஞ்சம் காலம் கழிச்சு சொல்லியிருக்கான், நெஜி நான் நருட்டோட்ட தோத்தது